மகாபெரியவாச்சன் பகவத்கீதை 13வது அத்தியாயம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது க்ஷேத்திரங்கிறது என்ன, க்ஷேத்ரஜ்ஞன் அப்படிங்கிறது என்ன. இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். இதை அழகாக சொல்கிறது அப்படின்னா டிட்டாச் ஃப்ரம் மாயா அண்ட் அட்டாச் டு த டிவைன் அப்படின்னு சொல்கிறதையே நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாயை அப்படின்னு இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துமே நம்முடைய உறவு, பற்று, பந்தம், பாசம் என்னென்ன வச்சிருக்கோமோ அனைத்தும் மாயா. அப்போ இதிலிருந்து விட்டுட்டு எங்கெங்கே போகணும்? பற்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பற்று வைக்க சொல்கிறீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய எல்லோருடைய உள்ளங்களும் இருக்கக்கூடிய அந்த பகவானிடத்தில் நாம் பற்று வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரம் தான் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறது. இதை யார் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே க்ஷேத்ரஜ்ஞன். இவ்வளோதாங்க. இந்த சின்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்களா, எல்லாருக்குமே தெரியுது இந்த சரீரம் அப்படிங்கிறது க்ஷேத்திரம் அப்படின்னு. இது தெரிஞ்சா பத்தாது, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களிலும் இதை நாம் உணர்ந்து அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன்னா இதனுடைய தன்மை என்ன, இது என்ன மாறுபடும், இந்த க்ஷேத்ரஜ்ஞன் அவர் யார், அவரோட பெருமை என்ன, இதெல்லாம் நம்ம சொல்லணும் இல்லையா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை பற்றி இன்னும் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரகிருதி, ஆசை, வெறுப்பு, இது மாதிரி 24 தன்மைகள் இருக்கு. இதனுடைய பரிணாமம் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மாற்றம் பெற்று வந்தது. அப்போ நம்ம முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அஹிம்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போவுமே நாம் கைக்கொள்ள வேண்டும். இந்த அஹிம்சை இருப்பதால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் நமக்கு தீங்கு செய்தாலும் அதை நாம் பொறுத்து கொள்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், நேர்மையான வழியில் மட்டும்தான் நடக்கணும்னு நினைப்போம். அப்போ பக்தியோடு குருவிற்கு பணிவிடை நம்மால் செய்ய முடியும். இப்போ எங்கெங்கே குருவுக்கு போகிறது அப்படின்னா, யாருக்கும் வேணாங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு, கண்ணுக்கு யாருன்னே தெரியாத, அவங்க யாருன்னு தெரியாத உறவுகள், சொந்தங்கள், யாருமே தெரியாத வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் நாம் பணிவிடை செய்து அவர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் நம்ம நினைக்கிறோம் பாருங்க. இது எல்லாமே நமக்கு வந்துடும். அப்போ இது எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா முக்கியமாக என்ன ஒரு விஷயம் வரும் அப்படின்னா, இன்பம் தரக்கூடிய பொருள்கள் மீது நமக்கு நாட்டம் இல்லாமல் போயிடும். அந்த நாட்டம், ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்தை போட்டுட்டு நம்ம இருக்கோம் இல்லையா. அப்போ அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், இந்த பரந்த உலகம் அனைத்துமே என்னுடைய குடும்பம் தான், இவர்கள் அனைவருமே என்னுடைய உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் சமநிலையில் இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தனித்த நிலையில் அப்படின்னு நினச்சிட்டு பகவான்கிட்ட பக்தி பண்ணுறது. இந்த தனித்த நிலையில் பகவான்கிட்ட பக்தி பண்ணுறதுனால என்ன ஆகுது, ஏன் அப்படின்னா இப்போ எல்லாம் என்ன சொல்கிறோம், கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகம்தான். அந்த கூட்டு பிரார்த்தனையில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு விஷயத்தை செய்து அதற்கு ஒரு பலனை நாம் எதிர்பார்க்கிறோம் இல்லையா. இந்த தனித்த நிலையில் நாம் பக்தி கொள்ளும் பொழுது நாம் என்ன பாவத்தோடு அவனை பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்பொழுது நான் அங்கே என்ன பாவத்தோடு அவனை பார்க்கிறேன் என்றால், முழுவதும் என்னை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு சரணாகதனாக அங்கே இருக்கிறேன். அப்போ என்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, ஆசைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ என்கிட்ட என்னங்க இருக்குது, ஏதாச்சும் வேணும்னு நான் கேட்பேன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ கூட்டு பிரார்த்தனையில் இது எல்லாம் சாத்தியமா அப்படின்னா, அனைவரும் இந்த மனநிலைக்கு வந்த பிறகு அங்கே கூட்டு பிரார்த்தனைன்னு ஒரு விஷயம் இருக்காது. எல்லோருமே அவர்களுக்குள் மூழ்கி விடுவார்கள். ஏனென்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பகவானை, அந்த ஆத்மாவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அப்போ அதில் அவர்களுக்கு நாட்டம் உண்டாகிவிடும். அப்போ என்னாகும், மக்களின் மீது நமக்கு விருப்பம் இல்லாமல் போய்விடும். எப்போ பார்த்தாலும் உட்காந்து பேசுறது, செய்கிறது, கதை பேசுறது, யாரையாவது குறை சொல்லுதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களில் நமக்கு பற்று இல்லாமல் போயிடும். ஆத்ம ஞானத்தில் மட்டும்தான் நாம் நிலைத்து இருப்போம். அப்போ நமக்கு என்ன இப்போ குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னா, பணம்
சம்பாதிக்கணும், இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அந்த குறிக்கோள் எல்லாம் மாறிட்டு ஞானத்தின் குறிக்கோளாக இந்த கடவுளை பார்த்தே தீர வேண்டும், உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த பரம்பொருளை நான் பார்த்து தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா இதுதான் ஞானம் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்கிறார். மீது எல்லாமே அஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுள் அப்படின்னு கேட்டோன்னு நம்ம என்ன சொல்வோம்? எல்லா இடத்துலையும் இருக்கார், ஆனால் நம் கண்களுக்கு புலப்படாதவர், ஏனென்றால் குணங்கள் எதுவும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். அப்போ இது எல்லாம் தெரிந்து கொண்ட இந்த பக்தன் எளிதாக அந்த இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இத்தனை விஷயங்களையும் நாம் பின்பற்றிவிட்டால் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டவர்களாக ஆகிவிடுவோம். அவனை அடையக்கூடிய நிலைக்கு நாம் வந்துவிடுவோம். மகாபிரியவா சரணம்.